Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. This is Amir from Amir recipes and vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவ் பாஜி. இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எப்படி வீட்லயே ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பாஜி செய்யறதுக்கு 1 கேரட், 1/2 பீட்ரூட், பட்டாணி, உருளைக்கிழங்கு 2. சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு, பெருசாக இருந்தால் 1. இதை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸை வேக வைக்க ஃபர்ஸ்ட் வந்து பேனில் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 வெங்காயம், 1/2 வெங்காயத்தை வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுமே நம்ம வந்து பாவ் பாஜி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நம்ம வெட்டி வச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ். இப்போது காய் வந்து வேக வைக்க ஒரு 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் காயை வந்து 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க. விட்டதுமே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கலருக்கு வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேணாம். பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதே நம்ம கலர் கொடுத்துரும். சரி, இப்போ வந்து பாஜி எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் பட்டரு, 1 ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில், ஒரு பிக் ஆனியன் 1 ஃபுல்லாக வெட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுமே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தென் பாவ் பாஜி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணதும் கொஞ்சமாக அதில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாஜி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்லேயே வச்சோம்னா அந்த தண்ணியை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ரொம்பவும் ஈஸியான ரெசிபிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா மத்தியானம் பசிக்காது, அந்தளவு ஹெவியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுமே செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாஸ்லாம் வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண டைமில் தான் அந்த கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் ஆஃப் எடுத்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பாவு பன் இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கும். இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ரெட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட்டு பட்ரு, கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பாவ் பாஜி மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் மசாலா. இது 3ஐயும் நல்லாயுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிங்கில் ஆனதுமே நம்ம வெட்டி எடுத்த பன்னை வந்து இதில் அப்படியே அப் டவுன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பட் குழந்தைங்கள்லாம் வந்து 1 பிரெட் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் சிங்கிள் பிரெட் ஃபஸ்ட்டு எப்படின்னு ஃப்ரை பண்ணதை நான் காமிச்சிருக்கேன். அந்த பட்டர் வந்து இந்த பட்டர் எல்லாமே இந்த ப்ரெட்டில் டோஸ்ட்டாகி எடுத்துடணும். ஸோ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா, அதான் பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக பட்டரு கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது, அதை விட நல்லாவே இருந்துச்சுங்க. இதே 2 பிரெட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மிடில் வந்து கட் பண்ணிக்கணும். மிடில் கட் பண்ணிவிட்டு அதே சேம் 2 ஸ்பூன் ஆஃப் பட்ரு, கொஞ்சம் வெங்காயம், பாவ் பாஜி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரோடு இந்த வெங்காயம் அந்த மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு மிடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. மிடில் லைட்டாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் மிடில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மசாலாஸோட இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
தட்ஸ் இட், பாவ் பாஜி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.